ஆண்டவர் எகிப்திலே இருக்கிற மோசே கிட்ட ஆரோன் கிட்ட பேசுறாரு, ஐயா ஒரு புது வருஷத்துக்குள்ளே நீங்கள் கடந்து போக போகிறீர்கள், ஒரு புதிய வாக்கு தத்தத்துக்குள்ளாய் கடந்து போக போகிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தை விட்டு நீங்கள் வெளியேற போகிற அந்த கடைசி நேரங்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா அந்த கடைசி நேரங்கள், அது வரைக்கும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், வாழ்க்கையில ஒன்றுமே மாறல. போராட்டம் மாறிட்டதா? ஒன்னும் மாறல. வேதனை மாறிட்டதா? ஒன்னும் மாறல. தரித்திரம் ஒன்னும் மாறல. எல்லாம் அப்படியே இருந்த வண்ணமா தான் இருக்கு. எதுவுமே என்ன செய்யல. இப்ப நம்மளை கேட்டா அப்படித்தானே சொல்லுவோம், வருஷம் ஆரம்பிச்ச போது எப்படி இருந்தனோ அப்படிதான் இன்னும் வர வர இப்ப பரவாயில்ல பாஸ், இப்ப வர வர இன்னும் என்ன செஞ்சிட்டு இருக்கு, நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. முதல்ல ஆரம்பத்திலேயாவது பரவாயில்ல, ஆரம்பத்திலேயாவது பிரசங்கி 7:10 பிரசங்கி ரொம்ப அழகா சொல்லுவார். சாலமோன் ஞானி சொல்லும்போது சொல்லுகிற அந்த வார்த்தையை நீங்க வாசிங்க. நான் சொல்லுகிறேன், இந்நாட்களை பார்க்கிலும் முன்னாட்கள் நலமாயிருந்தது என்று சொல்லாது. நம்ம பாதி நேரம் அப்படிதான் சொல்றோம் பாருங்க. முன்னால நான் எவ்வளவு சம்பளம் வாங்கினேன்னு தெரியுமா பாஸ், முன்னால என் வீடு எப்படி இருக்கும் தெரியுமா பாஸ், முன்னால எவ்வளவு ஆசீர்வாதம் சொல்றாரு. சொல்லாது. அப்படி என்ன செய்யாத. தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா அந்த முந்தின நாட்கள் அல்ல. பவுல் சொல்லுகிறான், பின்னால வாழ விரும்பாதே, பின்னானவைகளை மறந்து. நம்ம பின்னால வாழவே விரும்புறோம். இன்னும் 2024 வாழ விரும்புகிற அநேக மக்கள் உண்டு. ஏன்னா அவங்க சூழல்கள் பாருங்களேன், அந்த எகிப்துல இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பாக்குறாங்க, என்னெல்லாம் சொன்னாரு, ஒண்ணு என்ன செய்யல, ஒரு மாற்றமும் நடக்கல. அதே பிரச்சனை தான், அதே போராட்டம் தான், அதே பாடுகள் தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே 29:7 வாசம், இன்னும் வெகு பொழுது இருக்கிறது, நல்ல செய்திகள் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல செய்திகள் வரும், நல்ல மாற்றங்கள் வரும். பின்னானவைகள் எல்லாம் மறந்துருங்க, கடந்து வந்த பாதைகளை மறந்துருங்க, போராட்டத்தின் நாட்களை மறந்துருங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். முன்னானவைகளை நாடி. நமக்கு என்ன பிரச்சனை சொன்னா, சிலரு பின்னானவைகளையே மறக்க மாட்டான். சில ஆட்கள் பாத்தீங்கன்னா முன்னானவைகளை நோக்குகிறதுக்கு பயம். ஐயோ 2024 எந்த பாடுபட்டது, இவ்வளவு போராடணுமே. பைபிள் வேற சொல்லுது, இனி வரும் காலங்கள்லாம் எப்படி இருக்கும், கொடுமையா இருக்கும்னு சொல்றாங்களே. அப்ப 2025 எப்படி இருக்கும்? 2025 குறிச்சு பயம், பயத்தோட என்ன செய்ய வேண்டியது, ஏதாவது தீர்க்க தரிசனம் யாராவது சொல்றாங்களா, எங்கேயாவது செய்தி வந்திருக்குதா, போய் யூடியூப்ல தேட வேண்டியது, வாட்ஸ்அப்ல பார்க்க வேண்டியது. யாராவது ஒரு ஆள் ஒன்னு சொல்லிட்டான்னா அத்தோட இவன் தொலைஞ்சான். எதிர்பார்ப்புகள், முன்னானவைகள் என்ன செய்கிறது, ஓ அவர் சொல்லிட்டார் இப்படிதான் நடக்கும், பயம். இப்போதே என்ன பயம், ஏன்னா அங்க எப்படி இருக்கும், என்ன நடக்கும், யார் இருப்பா, ஒன்னும் தெரியாது. ஒரு தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஆமென். அவர் நம்ம கூட இருப்பார், ஆச்சரியமாய் நடத்துவார். 2025 குறித்து ஒருபோதும் கவலைப்படாதிருங்கள். ஒரு பெரிய தேவன் நமக்கு முன்னே போவார். அவர் தான் சொன்னார், பெலிஸ்தரை சந்திக்க போறியா, பிரச்சனையை சந்திக்க போகிறியா, ஒன்னும் பயப்படாது. உன்னை காட்டிலும் பெரிய ராணுவம், உன்னை காட்டிலும் பெரிய படைகள், ரதங்கள், குதிரைகள், எதை கண்டு பயப்படாத. நீ பாட்டு புறப்பட்டு போ, அவர்களை முறியடிக்க நான் உனக்கு முன்னே புறப்பட்டு போயிருப்பேன்னு சொன்னார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? தேவன் நமக்கு முன்னே போவான்.